நம்ம தூங்கும்போதும் பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய அந்த பேசிவ் இன்கம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் பேசிவ் இன்கம்? பேசிவ் இன்கம்னா என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது கூட உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம தூங்கும்போது கூட நம்ம பணம் சம்பாதிச்சு தந்துகிட்டே இருக்கோம். அதாங்க பேசிவ் இன்கம். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரே ஒரு டைமாக தான் இருக்கும். மிச்ச டைமில் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கலாம். ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு மணி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க அந்த 5 பேசிவ் இன்கம்மை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நம்பர் 1, ஸ்டார்ட் ஏ யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு, ஒரு மொபைல் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா வைக்கணும், அந்த கேமரா பார்த்து நீங்கள் பேசணும், வீடியோ எடிட் பண்ணணும், அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிச்சின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு ஷூட்டிங் பண்ணுறது, கேமராவில் பார்த்து பேசுகிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் கிரைட்டீரியா படி நமக்கு 4000 வாட்ச் அவர் கிடச்சிருக்கணும். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மானிட்டேஷன் ஆகும். அந்த மானிட்டேஷன் ஆனால் மட்டும் தான் நமக்கு யூடியூப்லேருந்து பணம் கிடைக்கும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸை 1 இயரில் நம்ம அச்சீவ் பண்ணணும். இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கானு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு தான். 1 இயர் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், கண்டினியூ போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதிலிருந்து உங்களுக்கு 10,000 கிடைக்கும். அது ஆரம்பிச்சிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர் வியூஸ் உங்களுக்கு அதிகரிக்க யூடியூப்ல இருந்து பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 1 இயர் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் இருந்து உங்களுக்கு ஒரு 10,000 ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதை ஆரம்பிச்சிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர் வியூஸ் உங்களுக்கு அதிகரிக்க யூடியூப்லேருந்து உங்களுக்கு பணம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்பர் 2, இன்வெஸ்ட் ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ். நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் ஷேர்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் லாங் டைமுக்கு. அப்படின்னா 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட சீக்ரெட் தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டட். ஒரு 15 இயர்ஸ்லாம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு இங்கே வந்திருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கால்குலேட் பண்ணிங்கன்னா அதை விட மேலே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 12 to 18% உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். எந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்தாலும் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட உங்களுக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நடுவில் மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. ஷார்ட் டைமுக்கு நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படின்னா 5 இயர்ஸ், 3 இயர்ஸ், 2 இயர்ஸ் அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பார்த்தாலும் செக்யூராக இருக்கும். அது 19% வரை செக்யூராக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியானு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். நிறைய காசு உங்கள்கிட்ட இருந்து அதுக்கு தகுந்த மாதிரியும் ஆரம்பிக்கலாம். மந்த்லி உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு அந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லி பே பண்ணணும்னா அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக அமௌண்ட்டை அப்படியே போடுறதா இருந்தாலும் நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோங்கிறது விஷயம் இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியானு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம சீக்கிரமாக ஷேர் மார்க்கெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் நமக்கு ஈஸியாக மொபைல்லையே நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்ஸ் மூலயமா நம்ம சீக்கிரமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியானு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம கையில் எந்த அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 3, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவர் நேமில் லேண்ட் வச்சுருக்காரு. அதை அவர் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை அவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச மற்றொரு ஃப்ரெண்டு அந்த லேண்டை வாங்குற மாதிரி இருந்தாருன்னா அவரையும் இவரையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டு. 2 பேரும் கனெக்ட் பண்ணி அந்த லேண்ட் சேல் பண்ணும்போது அவர் வாங்கும்போது அது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அதுதான் அஃபிலியேட் இன்கம். இதை ஒரு வகையில் புரோக்கர்னு கூட சொல்லலாம். இது அஃபிலியேட் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, அமேசான் வெப்சைட் எடுத்திங்கன்னா அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு அஃபிலியேட் பண்ணலாம். அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்டு நம்ம வெப்சைட்டில் அல்லது நம்ம விலாகில் அல்லது நமக்கு ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதோட ப்ராடக்டோட கோடை நம்ம லிங்க்கை நம்ம வெப்சைட்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்போ இதை பற்றி பேசும்போது யாராவது இதை பார்த்து அந்த கோடில் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை
கிட்ட வாங்கும்போது நமக்கு அதுலேருந்து கமிஷன் கிடைக்கும். நார்மலி அந்த கமிஷன் தான் புரோக்கர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணுறது ஈஸியானு கேட்டிங்கன்னா ஈஸி தான். பட் அந்த வருமானம் வரதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது ஈஸியானு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். நம்பர் 4, செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட். அதென்ன டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மெயினாக அப்ளிகேஷன்ஸு சேல் பண்ணலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு சேல் பண்ணலாம். நீங்கள் ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கனாலோ இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கனாலோ நிறைய அப்ளிகேஷன் அதில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி வருது அப்படின்னா நிறைய பேர் அதை அந்த அப்ளிகேஷனை ரெடி பண்ணி அதுக்குள்ளே போஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு போஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா அதை நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணும்போது அதுலேருந்து அவங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கிறதுனால போஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறது நீங்கள் ஈஸியானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். அதுக்குள்ளே நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறதும் ஈஸியானு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதும் ஈஸி தான். அது மெயின்டைன் பண்ணுறது ஈஸியானு கேட்டிங்கன்னா அதுவும் ஈஸி தான். அதில் மெயின்டெனன்ஸாக இல்லை. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட் மட்டும் அப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்பர் 5, செல்லிங் ஏ கோர்ஸ் ஆர் வீடியோஸ். 5th பேசிவ் இன்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் செல்லிங். அதென்ன ஆன்லைன் கோர்ஸ் செல்லிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சிங்கிங், ரைட்டிங், இல்லைனா எடிட்டிங்கு, ஃபோட்டோஷாப் எடிட்டிங்கு, வீடியோ எடிட்டிங்கு, ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். எப்படி சேல் பண்ணலான்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸ்கில்ஸ் கேர்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பர்பஸ் என்ன அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் என்ன ஸ்கில்லில் உங்களுக்கு தெரியுதோ அந்த ஸ்கில்லை வந்து பார்ட்டாக வீடியோ பண்ணி அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்டு அதாவது இந்த ஸ்கில்லை வந்து யாருக்காவது வேணும்னா அவங்க வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி சம் அமௌண்ட்டுக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஈஸி தான். இது வந்து சம் அமௌண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த 5 பேசிவ் இன்கம் தான் நம்ம தூங்கும்போது நமக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறது. இந்த 5 பேசிவ் இன்கமில் நாமளும் ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி நாமளும் தூங்கும்போது பணம் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.